அனைவருக்கும் காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல நீங்க எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறது இனிய வைன் நிகழ்ச்சியை உங்க ஃப்ரெண்ட் வருண் அண்ட் ஆனந்தி கூட. வணக்கம் வருண். ஓகே, இன்னைக்கு வந்து உலக அளவுல ரொம்ப ரொம்ப காமனா பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பத்தி நம்ம பேச போறோம். ஓகே, ஒரு தனி மனிதனும் என்னைக்காவது தன்னோட வாழ்நாள்ல சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? சீரியஸ், அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்து தான் வந்து இந்த சொசைட்டி, ஒவ்வொரு தனி மனிதனோடு சேர்ந்து தான் வந்து இந்த உலகமே உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த டே அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் எல்லாம் வந்து நம்ம போட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஹியூமன் ஃப்ரீடம், அதாவது தாட் ஃப்ரீடமா இருக்கட்டும், பிசிக்கல் ஃப்ரீடமா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. அதுல இருந்தா பாத்தீங்கன்னா வந்து அந்த ரெனைசன்ஸ் பீரியட் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டே இருந்துச்சு. பட் இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்தோட வந்து ஒரு சாராருக்கு மட்டும் அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமா, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் டு பர்த், நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதே வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த ரைட்டே பல பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பானதான விஷயம் தான். ஓ, இந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கா ஹியூமன் ரைட்ஸ்? சீரியஸா, பிகாஸ் நிறைய குழந்தைங்களை வந்து சிசுவிலே வந்து கொண்டுறாங்க. ஸோ அதனால அங்கே அவங்க பிறக்கிறதுக்கான உரிமையே இல்லாமல் போயிடுது. ஸோ அங்கே ஆரம்பிச்சு எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த டாபிக் அடியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 கெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர போறாங்க. நைஸ். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய தாட்டை உடைச்சிட்டீங்களே நீங்க. இதை பத்தி என்னோட வியூவே வந்து நீங்க வேற மாதிரி மாத்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு 2 எக்ஸ்பர்ட்ஸ் வர போறாங்க பேசுறதுக்காக நம்ம கிட்ட. பட் அதுக்கு முன்னாடி உங்க மைண்டை முதல்ல கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ மைண்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முத்திரை இன்னைக்கு கத்துக்கலாம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நித்திரை முத்திரை. முக்கியமாக இந்த முத்திரைக்கு வந்து 2 குறிப்பிட்ட பலன்களை நாம் சொல்ல முடியும். ஒன்று, தூக்கமின்மையை சரி செய்யும். 2வது, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, முக்கியமான சில பிரச்சனைகளையும் சரி செய்யும். அதாவது சிறுநீரகத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதன் மூலமாக நம்மளுடைய சிறுநீரில் அதிகமான சத்துக்கள் வெளியேறும். இந்த சத்துக்கள் வெளியேறுதல் என்பது ஒரு பெரிய குறைபாடாக இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. காரணம் தெரியவில்லை. உணவு பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது மன அழுத்தமாக இருக்கலாம், அல்லது காதுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் காரணமாகவும் இந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த நித்திரை முத்திரை உபயோகமாக இருக்கும். ஒன்று, தூக்கமின்மையை சரி செய்யும். 2வது, சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் சிறுநீரில் வெளியாகும் சத்துக்களினுடைய அளவை சீர் செய்யும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய சுண்டு விரலை பெருவிரலினுடைய கோட்டு பக்கத்தில் வச்சுட்டு ஞான முதிரை வைக்கணும். உங்களுடைய சுண்டு விரலை இப்படி வச்சுட்டு ஞான முதிரை வைக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் நித்திரை முதிரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய சுண்டு விரலை பெருவிரலுக்கு பக்கவாட்டில் அப்படி தள்ளிட்டு ஆள்காட்டி விரலினுடைய நுனியை பெருவிரல் நுனியால் அப்படி தொட்டு இந்த மாதிரி தோற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் நித்திரை முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலமாக ஆழ்ந்த தூக்கம் வரும். இரவு நேரங்களில் உணவுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழித்து படுக்கும்போது நீங்கள் அப்படியே இந்த முதிரையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே தூங்கிடுவீங்க. ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதற்கு இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். 2வது, சிறுநீரகங்களில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யும். சிறுநீரில் வெளியாகும் சத்துக்களை சீராக வெளியேற்றுவதற்கு உதவி செய்யும். அதாவது அதிகமான சத்துக்கள் வெளியேறாமல் அதை கட்டுப்படுத்தி முறையான அளவான ஒரு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே வந்து நம்ம உணவுகள் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். காரணம் வந்து 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரைக்கும் நம்மளுடைய கழிவு மேலாண்மையில் இருக்கக்கூடிய இந்த சிறுநீரகமும் சரி பெருங்குடலும் சரி தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது மனிதனுக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா, தண்ணீர் குடித்தோம்னா சிறுநீர் போகிறதற்கும் வயிற்றில் ஒரு மலம் போவதற்கான ஒரு அழுத்தம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அப்போ நம்மளுடைய மொத்த உடல் அமைப்புமே பாதிக்கப்படும். எனவே அந்த இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரைக்கும் நம்ம எதையும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பழகி வந்தோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு முதிரைகளும் நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாமும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்கள். நலமாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ யார் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், எந்த அளவுக்கு இந்த என்வாயன்மெண்ட்டில் அப்படிலாம் இருந்தால் கூட இந்த முத்திரையால் அப்படியே அமைதிப்படுத்திருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து பல விஷயங்களை இன்சர்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காமனான பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது. பட் காமன் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் ஒரு தீர்வு வரப்போகுது. பட் ஒரு குட்டி ஆட் பிரேக் அப்புறமா புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வை என்று
அனைவரும் மீண்டும் வரவேற்கிறேன் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன். இனியவா நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வருண் ஆனந்தி கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து பொதுவாக நிறைய பேர் சந்திக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம சித்த வைத்தியர் வருண் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்து அவங்க மனசுலாம் குளிர வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆனா இந்த ப்ராப்ளம் நான் எங்க தெரியுமா அதிகமா பார்த்திருக்கேன், மெடிக்கல் சர்டிபிகேட்ல தான் பார்த்திருக்கேன். ஏன்னா இப்படி நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்க ஸ்டாஃப் உங்ககிட்ட நிஜமாவே இந்த பிரச்சனை தரலாம் கேட்கவே மாட்டாங்க. இதுக்காக நிறைய பேர் வந்து சர்டிபிகேட்லாம் உஷார் பண்ணி வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதையும் நான் பார்த்திருக்கேன். சரியா? அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்கோம் அது போல போட்டு உடைச்சிடலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்மளாம் வந்து வெளில போகும்போது வேற வழியெல்லாம் பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஏன் வந்து டாய்லெட்ஸ்லாம் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? ஆமா, இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, இந்த பப்ளிக் டாய்லெட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் சுத்தமா இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மார்னிங் டு ஈவினிங் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, அதுவுமே வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. ஓகே, ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்னங்க காலையில் இதெல்லாம் பற்றி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க மூக்க முடிக்கிட்டாலும் காதை மூடாதீங்க, கண்டிப்பா கேளுங்க. யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு நல்ல தீர்வோட வராரு சித்த வைத்தியர் அருண். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் சிறுநீர் எரிச்சல். அதாவது சிறுநீர் கழிக்கும் போது வரக்கூடிய எரிச்சலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிலருக்கு வந்து இது நாட்பட்ட தொந்தரவாக இருக்கும். சிறுநீர் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படும். சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கடுமையான வலி இருக்கும் அல்லது எரிச்சல் இருக்கும். அந்த வலி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாளில் சில பேருக்கு, அதாவது சூட்டுனால வரக்கூடிய எரிச்சலாக இருந்தால் 1 நாள் 2 நாளில் இருக்கும். நம்ம எலுமிச்சை சாறு குடித்தாலோ இல்லை இளநீர் குடித்தாலோ அதை வந்து அடங்கிவிடும். இது இல்லாமல் நோய் தொற்று காரணமாக இருந்ததுன்னா, சிறுநீர் பாதையில் வரக்கூடிய ஏதாவது நோய் தொற்று கிருமிகள், அதாவது பாக்டீரியாவோ இல்லை புரோட்டோசோவாவோ இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ தொடர்ந்து இந்த மாதிரியான எரிச்சல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பல்வேறு வகை காரணங்கள் இந்த சிறுநீர் எரிச்சலுக்கு இருந்தாலும் அந்த சிறுநீர் எரிச்சலை எவ்வாறு நாம் எளிய கைவைத்தியத்தின் மூலமாக சரி பண்ணுறதுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம். சிறுநீர் எரிச்சல், அதாவது சிறுநீர் போய் முடித்த உடனே வலி இருக்குது அப்படின்னா மூத்திரப்பையில், அதாவது சிறுநீர் பையில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய, அதாவது உள் மருந்துகள் நம்ம சாப்பிடும்போது அந்த எரிச்சலை முற்றிலுமாக நீக்கிக்கலாம். அதற்கு ஜீரகம் சார்ந்த ஜீரக சூரணம் வந்து நம்ம சாப்பிடலாம். ஜீரகத்தை வந்து நம்ம நன்றாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளை சாப்பிடணும். அதோடைய குங்கிலியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். குங்கிலியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வந்து இளநீரில் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு 7 நாட்கள் வரைக்கும் புதுசாக இளநீரை ஊற்றி அந்த குங்கிலியத்தை வந்து எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு இந்த சீரக சூரணத்தோடு சேர்த்து அதையும் சேர்த்து அது ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து ஒரு 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு வேளைக்கு. அதையும் கலந்து சாப்பிடும்போது இந்த சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் பாதை தாபிதங்கள், சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று இதெல்லாம் முற்றிலுமாக குணமாக்குறதுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்தலாம். அந்த குங்கிலிய பற்பத்தை, அந்த குங்கிலிய பற்பம்னு அதை சொல்லுவோம். எளிமையான ஒரு பொருள் தான். நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம். இளநீரில் அதை ஊற போட்டு அதையும் நம்ம வந்து சாப்பிடலாம். அதை அந்த பற்பத்தை வந்து நம்ம செய்த அந்த பற்பத்தை சீரக சூரணத்துக்கு பதிலாக காலை நேரங்களில் இளநீரில் கலந்து அந்த ஒரு 200 மில்லிகிராம் அளவு ஒரு இளநீரில் கலந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலும் காலை நேரங்களில் மட்டும் குடிச்சிட்டு வந்தாலும் இந்த சிறுநீர் பாதை தாபத்திலேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். வாழைத்தண்டு சாரோடையும் சேர்த்து அந்த பற்பத்தை வந்து நம்ம சாப்பிட முடியும். இதை தொடர்ந்து அந்த குங்கிலி பருப்பத்தை தொடர்ந்து சீரக சூரணத்தோடையோ இல்லை இளநீரோடையோ இல்லை வாழைத்தண்டு சாரோடையோ நம்ம காலை நேரங்களில் மட்டும் அதை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய புண்கள் இது எல்லாமே முற்றிலுமாக ஆறக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். இன்னும் எளிமையாக நம்ம செய்யணும்னா நம்ம சிறு நெரிஞ்சில் நம்ம சொல்லுவோம், முள் இருக்குல்ல, நெரிஞ்சி முள், அதை வந்து கஷாயம் போட்டு குடிப்பதன் மூலமாகவும் தைப்பொங்கலுக்கு காப்பு கட்டக்கூடிய அந்த கண்ணுப்பிள்ளை செடியை கஷாயம் போட்டு குடிப்பதன் மூலமாகவும் இந்த சிறுநீர் பாதை தாபிதத்தை அந்த எரிச்சலை முற்றிலுமாக நம்ம வந்து குணப்படுத்திக்க முடியும். பொதுவாக நீரிழிவு வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த நோய் தொற்று அதிகமாக ஏற்படும். சிறுநீர் எரிச்சல்னால அவங்க தான் ரொம்ப அதிகமாக அவதியுறுவாங்க. அவங்க அந்த பாதையை சுத்தப்படுத்தும் போட்டு கழுவு நீர் வந்து பயன்படுத்தலாம். கழுவு நீராக திரிபலா சூரணம் இருக்குல்லையே, அந்த திரிபலா சூரணத்தை ஒரு 200 மில்லி தண்ணியில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அது பொறுக்கிற சூட்டில் அதை கழுவு நீராக பயன்படுத்தும் போது அந்த பாதையில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தூர்ப்பு சக்தி கொண்டு அந்த பாதையில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த பாதையில் சிறு சிறு புண்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த திரிபலா சூரணத்துக்கு உண்டு. அந்த திரிபலா சூரணத்தை கழுவு நீராக பயன்படுத்தும் போதும் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். அதே திரிபலா சூரணத்தை உள்முறைதான் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் சீரகத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த திரிபலா சூரணத்தோடு சேர்த்து இந்த குங்கிலி பருப்பத்தை நம்ம சாப்பிடும்போதும் இந்த சிறுநீர் எரிச்சல்ங்கிற நோயிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். இந்த சிறுநீர் எரிச்சலுக்கு வந்து பல்வேறு வகையான டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியிருக்கு. யூரினில் வந்து பல்வேறு வகையான கல்ச்சர் டெஸ்ட்லாம் எடுத்து இந்த வெகு அதிகமான ஆன்டிபயோட்டிக், அதாவது உடலை நலிவுற செய்யக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம், நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கண்ணுப்பிழை, நெரிஞ்சில், இன்னும் கடைகளில் இருக்கக்கூடிய குங்கிலிய பருப்பம், இதன் மூலமாகவே எளிமையாக கைவத்தியத்தின் மூலமாக இந்த சிறுநீர் எரிச்சல் வந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும்.
ஓகே, இப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்துதான் வந்து எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா நம்ம ஹெல்த்தை வந்து சூப்பரா பாத்துக்கிறதுக்கான பல விஷயங்களோட நம்ம புதுச்சேரி சலூன் சார் வருவார் தெரியுமா? இன்னைக்கு ஒரு எதுல வராரு? ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க ஃப்ரெஷ் நீங்க அழுத்தி சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, இப்போ வந்து கொஞ்சம் ரீசன்ட் டேஸா அதாவது என்ன ஆகுதுன்னா பழங்கள் பத்தி பல பேர் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஓகேவா? அது அந்த காலத்துல வந்து பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் கூட இப்போ ஒரு 4 பேர் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். ஆமா, நீங்க ஃப்ரெஷ் பழம் சொன்னோன்னே ஒரு பழத்தை ஸ்டிக்கர் ஒட்டி 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஒரு ஷோகேஸ்ல அழகா வச்சிருந்தா அதெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா இந்த காலத்துல. அதெல்லாம் ஃப்ரெஷ்னு சொல்றாங்க. சீரியஸா ஃப்ரிட்ஜோட போட்டோ வேற எடுத்து போட்டுருப்பாங்க. பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாகிறீங்க அப்படின்னு நமக்கு வரும் இல்லையா? எனிவேஸ் இன்னைக்கு அவர் எந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா திராட்சை. அதை வச்சு ஒரு ஜூஸ் வெரைட்டி செஞ்சு காமிக்க போறாரு. திராட்சை வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு பழமா இருந்தா அதை பத்தி அப்பப்போ பேசுறாரு. அவருக்கும் திராட்சைக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கலாம். இப்ப என்ன திராட்சை ஜூஸ்ல வெரைட்டி காட்ட போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு திராட்சை சாறு. எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். பன்னீர் திராட்சை, தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு, எலுமிச்சை சாறு. இந்த பன்னீர் திராட்சை மட்டும் எந்த திராட்சை வாங்கினாலுமே சாதாரணமாக இதில் வந்து பூச்சிக்கொல்லிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ரசாயன திராட்சை வாங்கினோம்னா அது என்ன பண்ணணும், முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணியில் எடுத்து அதை அலசிடணும். உப்பு தண்ணியில் ஊற வச்சு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சதுக்கப்புறம் இது சாப்பிட்டா நல்லது. ஓரளவுக்கு இந்த விஷத்தை குறைச்சிடலாம். அப்படி தான் இந்த திராட்சை சாப்பிட்றது நல்லது. முதல்ல இது ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லா பழமுமே வந்து டார்க்கான ஜூஸாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. தனிப்பழமாக ஜூஸ் எடுத்து சாப்பிடும்போது, சாறு எடுத்து சாப்பிடும்போது டார்க்காக சாப்பிடலாம், எதுவும் கலக்காமல். எப்பயுமே வந்து இது கூட ஒரு இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு மூலப்பொருள் கூட வேறு ஏதாவது சேர்க்கும்போது இது டார்க்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அப்போ தான் ஜூஸோட தன்மை வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது முதல் வேகத்தில் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீட் முதல் வேகத்தில் அரைக்கும்போது அவ்வளோவா சக்கை எதுவும் அரைச்சி, அதாவது கொட்டை அரைச்சி உள்ள சாறு போகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் வந்து முதல் வேகத்தில் அரைக்கிறது நல்லது. அல்லது கையால் புழிஞ்சிக்கலாம். 2ல் எது செஞ்சாலும் நல்லது தான். தேவையான அளவு எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம். சுவைக்கு ஏற்ப தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு கலந்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் திராட்சை கிடைக்கப்படாதவங்க புளிப்பு திராட்சைன்னு ஒன்று இருக்கும், அதையும் பயன்படுத்தலாம். பட் புளிப்பு திராட்சையை விட பன்னீர் திராட்சை மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. அதனால தான் அதை சாறு இருக்கும். புளிப்பு திராட்சை எடுத்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும், பட் மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. பன்னீர் திராட்சையில் எப்பயும் மருத்துவ குணம் அதிகம். இருக்கிற திராட்சையிலே கிரேடிங் பண்ணும்போது பன்னீர் திராட்சை முதல் தரமாகவும், அதுக்கடுத்து புளிப்பு திராட்சையும், அதுக்கப்புறம் தான் பச்சை திராட்சை வருது. அதனால் பன்னீர் திராட்சை எப்பவுமே விரும்பி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. நோயாளிகளுக்கு இந்த திராட்சை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த சர்க்கரை வந்து நேரடியாக வந்து ரத்தத்தில் கலந்து குளுக்கோஜன் மாறதுக்கு ஒரே ஒரு படி தான் வந்து கலக்கணும். அப்படி கலக்கும்போது உடனடியாக ஆற்றலை பெருக்கக்கூடியது. இது ரொம்ப நல்ல செய்யக்கூடியது. இது எப்பயுமே விரும்பி சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம், சாப்பிட்டதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். மாலை உணவுக்கு கூட ஜூஸ் வச்சு சாப்பிட்றவங்கள அப்படி சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முதன்மையான பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற பழங்களை சாப்பிட்றதுக்கு மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் அறிவுரை சொல்லுவாங்க எப்படி சாப்பிடணும்னு. இது முதல்ல தேங்காய் கருத்து சாப்பிடக்கூடிய பழம் இந்த திராட்சை பழம் தான். இப்போ சுவையான திராட்சை சாறு தயாராக இருக்குது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இந்த திராட்சை சாறில் கலக்கும்போது திராட்சை சாறு வந்து சீக்கிரம் புளிக்காது. அதனால தான் இந்த அதாவது நம்ம என்ன சொல்லணும், உணவு படுத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த எலுமிச்சை சாறு பயன்படுத்தும் போது சீக்கிரம் புளிக்காது. புளிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சுவையாகவே இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இது அதிக மருத்துவ குணமுடைய இந்த பன்னீர் திராட்சை சாறு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.
வாவ், அவர் திராட்சையை பற்றி பேசும்போது எனக்கு திராட்சையை அரைச்சி என்னோட வாயில் வந்து ஊற்றிட்டா மாதிரி இருக்கு. ஆமாம், காலையிலேயே வந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ்லாம் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸும் வந்துச்சு நல்லா தான் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. பட் ஏன் இதெல்லாம் இது இல்லாமல் குடிக்காமல் அந்த கார்ட்டனில் வந்து திராட்சை ஃப்ளேவர் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல இல்லையா? ஆமாம், அதில் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே பழம்லாம் காமிப்பாங்க, டின்னெல்லாம் உடஞ்சி ஒரு டப்பாக்குள்ள போயிடுமா. ரியல் மாதிரியே இருக்கு, ரியல் மாதிரியே இருக்கு. டேய், ரியல் ஃப்ரூட்டே இங்கே தானே இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஆனால் ஓவர் அப்படி பேர்லாம் பேசக்கூடாது சரியா? இப்போ வந்து ஜூஸ் கொடுத்து நம்ம வந்து ஆசுவாசப்படுத்திக்கணும் நம்மளே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ அனந்தி. அண்ட் பாரு, உங்களுக்கு வந்து சரித்திரத்தை திருப்பி பார்க்க பிடிக்குமா? கண்டிப்பா திருப்பி பார்த்தா வந்து நிறைய விஷயங்கள் புதுசா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ப்ரூஸ் வில்ஸ் நடிச்ச 6th சென்ஸ் படம் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் தமிழ்ல வந்து ஒரு 7th சென்ஸ் அந்த படம் பார்த்திருக்கீங்களா? 7ஆம் அறிவு தானே சொல்றீங்க? அதுல வந்து ஒரு சைனீஸ் சாங் வேற வரும் தெரியும்ல? ஆமா, நம்ம பாடி வேற கான்செப்ட் எல்லாம் சிரிச்சிடுவாங்க. அத வேற நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் போடுறாங்க. நம்ம அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிடணும். எனிவே நான் வந்து சைனா கேம் போனேன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப கேட்கணும். ஆமா, என் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும்போது சீன மொழியில இருந்தா எங்களுக்கு புரியாது. நீங்க எதுக்கு சீனா வரைக்கும் போனீங்க? பாத்தீங்கன்னா போதி தர்மரை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இரான் பாய் சார் இல்லையா? அவரோட பேச்சு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனா சரித்திரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம கூட வந்து கம்பேர் பண்ணி பேச போறாரு. ஓகே, அப்ப சரித்திரத்துல நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பா சீன மொழியில இருக்கனால நமக்கு புரியாது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தலாம். டங் 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 சீன மியூசிக்கோடே போலாமா? ஓகே. எந்த ஒரு பிரச்சனையுமே தீவிரமாக ஆலோசித்து அணுகுனா அதற்கு விடை காண முடியும் அப்படிங்கிறதுக்கு சீன சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம். ஜைமன் பாவோ அப்படிங்கிற ஒரு மனிதர் ரொம்ப புத்திசாலி. அவரை வந்து ஒரு பிரதேசத்துக்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. அவர் அங்கே போன உடனே மக்களை சந்திக்கிறார். அந்த மக்கள்லாம் ரொம்ப அப்படி சோகமாக இருக்கிறாங்க. என்னங்க எல்லோரும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க? இல்லை, வருஷம் நம்ம ஊரில் ஓடுற நதி வந்து வெள்ளம் வந்து நிறைய சேதத்தை ஏற்படுத்துது. அப்படியா? சரி, அதுக்காக தான் வருத்தப்படுங்க. இல்லை, அதுக்காக இல்லை. அதனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அந்த நதிக்கடவுளுக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்துகிறாங்க வருஷம். அதுதான் பிரச்சனை. அதில் என்ன பிரச்சனை? அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஒரு அழகான பொண்ணாக தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு அழகான கட்டிலில் வச்சு அந்த நதிக்குள்ளே இறக்கி விட்ருவாங்க. அந்த பெண் வந்து அந்த நதி கடவுளில் போய் திருமணம் பண்ணுறதா ஐதீகம். இப்போ யாருடைய பொண்ணு அது ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா, அந்த பெற்றோர்கள் நிறைய பணம் கொடுத்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. பணம் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. பொண்ணு அழகாக வச்சுருக்கவங்களாம் ஓடியே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க ஓட முடியாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இது வருஷம் நடக்கிறது. இது யார் பண்ணுறது? இங்கே வந்து ஒரு 7-8 வயதான மூதாட்டிகள் இருக்காங்க. அவங்க தான் இதை முன்னின்று நடத்துகிறாங்க. இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான் அதுக்கு துணை போகிறாங்க. அப்படியா? சரி, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ சைமன் போவ என்ன பண்ணுறாரு? சரி, வெட்டிங் ஆஃப் த ரிவர் காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து நதி கடவுளுக்கு திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அழகாக வந்து இது பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லேயும் 200-300 பவுன் எல்லாம் பணம்லாம் கலெக்ட் பண்ணி அதில் கொஞ்சத்தை இந்த வெட்டிங்க்கு செலவு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இவங்க அப்ராப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சைமன் பாவுக்கு எல்லாம் தெரியும். இப்படி வராரு, பார்த்துட்டு நான் அந்த மணப்பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறார். மணப்பெண்ணை காமிக்கிறாங்க. அது நல்லா அழகாக பூக்களால் டெக்கரேட் பண்ணி ஒரு அழகான ஒரு சேரியட் மாதிரி ஒன்று, அதை தான் வந்து ஆற்றுல இறக்க போகிறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த பொண்ணு அவ்வளவு அழகாக இல்லையே, அதனால் ஒரு நல்ல அழகான பொண்ணை தேர்ந்தெடுத்து நாம் வந்து கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் முறை. பட் இதை யாராவது போய் சொல்லணுமே அப்படிங்கிறாரு. இன்னும் எல்லோரும் இப்படி யோசிக்கிறாங்க. அந்த 7 வயதான மூதாட்டிகள் தானே இது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்துட்டு வயசான பொம்பளைக்கிட்ட சொல்கிறார், இந்த பொம்பளை ஃபஸ்ட்டு போய் நல்ல பொண்ணாக தேர்ந்தெடுக்கிறோன்னு போய் சொல்லிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளையை இறக்கி அவள் அலண்டு போயிடுறா. அவளை அப்படியே இறக்கி விட்றாங்க. இறக்கணுன்னா அவள் கீழே போய் மூழ்கி போயிடுறா. என்ன அது, அவள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வரல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, அடுத்தவங்க போய் அவள் என்ன ஆனான்னு பார்க்கட்டும்னு அடுத்த ஒரு வயதான மூதாட்டி அனுப்புகிறாரு. இது மாதிரி 3 பேரை கீழே இறக்குறவுடனே எல்லோரும் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னையா அது, போனவங்க வரவே இல்லை கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நான் நதி கடவுளுக்கு கல்யாணங்கிறீங்க, அவர்கிட்ட போய் சொல்ல வேணாம், அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார்,
நான் பாரு இந்த 2 அஃபிஷியலையும் உள்ளே எடுத்து போடுங்கன்னாரு. அவங்க 2 பேரையும் தூக்கி கத்த உள்ளே தூக்கி போட்ட உடனே மற்ற அஃபிஷியல்லாம் அலண்டு போயிட்டானுங்க. எல்லாம் ஓடி வந்து கீழே விழுந்து நெத்தியில் வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு மன்றாடுறாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம், இதெல்லாம் ஃப்ராடு தான், மன்னிச்சிருங்க. மரியாதையாக இந்த இந்த நதிக்கடவுளுக்கு கல்யாணம்லாம் மக்களை ஏமாத்தாதீங்க, மரியாதையாக போங்க, எல்லார்ட்டையும் வசூல் பண்ண பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருங்களேன், எல்லாரையும் உள்ளே தூக்கி போட்டுருவேன்ட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு 12 சேனல் 12 கால்வாய் வெட்டினார். அந்த நதியிலேருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி 12 கால்வாயை வெட்டி ஏரிகளை வெட்டி கடுமையான வேலை 12 மணி நேரம் வேலை வெட்டி 2-3 வருஷத்தில் அந்த நதியில் வெள்ளம் ஏற்படும் போதெல்லாம் இந்த வாய்க்கால் வழியாக போய் அது அந்த ஏரியில் போய் தேங்குற மாதிரி பண்ணி அந்த ரீஜனையை ஃபெர்டைலாக பண்ணிவிட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னார், நான் ரொம்ப கடுமையாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி தோணும், ஆனால் இனிமேல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த மக்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் அந்த கவர்னர்ஷிப்பை விட்டு போனார். அப்படிங்கிறது சீன சரித்திரத்தில் ஒரு சம்பவம். ஒரு நதியில் உபரி நீர் வருகிற போது அதை எப்படி வந்து சேமிப்பது அப்படிங்கிறது தான் வந்து வேளாண்மையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. நம்ம நீர் வந்து மழை பெய்யும் போது நிறைய நீர் வந்து வீணாகுது. ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி அதன் மூலம் எக்ஸஸாக ஒரு ட்ராப்பு விடாமல் அதை சேமித்தாங்க. நான் படித்தேன் இப்போ ரீசெண்டாக, தென்னிந்திய நதிகள்லேயே அதிகமான அளவிற்கு தண்ணீரை வந்து வீணாக்காமல் உபயோகப்படுத்தக்கூடிய நதியாக இருக்கிறது வந்து காவேரி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ராப்பையுமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதிலே கூட எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமா? மழை வந்து அதிகமாக வந்து நிறைய தண்ணீர் வரும்போது நம்ம பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்கிற மாதிரி நம் முன்னோர்கள் திட்டமிட்டு பல குளங்களையும் பல ஏரிகளையும் வெட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மறுபடியும் பராமரிக்க தொடங்கினாலே நிலத்தடி நீர் உயர்ந்துவிடும். எல்லா ஊர்லேயும் இளைஞர்கள் இருக்காங்க, வேறு எந்த எக்ஸசைஸுமே வேணாம். இப்போலாம் நிறைய பேர் அந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. எல்லா இளைஞர்களும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த இடத்துல போய் தங்களால் முடிந்த சேவையை செஞ்சால், மிஷின்ஸ் மூலமாகவும் மேன் பவர் மூலமாகவும் செஞ்சாலே நம்முடைய நீர்வளங்கள் மேம்படும். இதில் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. சைமன் போவா மாதிரி தன்னுடைய லாஜிக்கை, தன்னுடைய அந்த 6th சென்ஸை பயன்படுத்தணும். சில நேரங்களில் தண்டனைகள் கடுமையாக இருப்பதில் தவறில்லை. கடுமையான தவறுகள் செய்பவர்களை தண்டிப்பதற்கு தண்டனைகள் கடுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தண்டனைகளோடு நின்று விடாமல் நல்ல நிவாரணங்களையும் வழங்கி மக்களை மேன்மைப்படுத்துவதற்கும் வளமாக வாழ்வதற்கும் வழி நடத்துவது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, அதிகாரிகளுக்கும் கடமை. நன்றி, வணக்கம். நைஸ். ஸோ வந்து சீன மொழியில் இருக்க விஷயங்கள் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறதால தான் இதை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஐயோ அந்த கண்ட்ரியில் விஷயம்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து காத முடிய முடியாது. நீங்கள் மற்ற கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வாங்கி வாங்கி சாப்பிட்றீங்க, வாங்கி போட்டுக்கிறீங்க. மற்ற கண்ட்ரியில் இருக்க படத்தில் இருக்க கதையை மட்டும் சொல்கிறீங்க. நீ காலையிலேருந்து இப்படியே பேசிட்டு இருக்க, நீ மறுபடியும் ஆசுவாசப்படுத்திக்க வேண்டிய நேரம் ஆமாம்ல, வெளியில் வேற போகணும். சரி, நம்ம இனிமேல் கொஞ்சம் கம்மியாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நான் பேசுகிறேன். அதான் நான் பார்த்தேன், எங்கடா எனக்கு பேச்சுரிமை உள்ளதே அப்படிங்கிற மாதிரி நீ எடுப்பேன்னு நினச்சேன். கரெக்டாக நீ அதே மாதிரி எடுத்துட்டேன். பட் பேச்சுரிமையாவது ஓகேடா, அதுக்கு முன்னாடி இன்னும் பேசிக்கான பல உரிமைகளே கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஆன் த ஹோலா பல ரைட்ஸ் பத்திலாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பேச போறோம். கிரேட். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல அது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேளையில வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் டேல இன்னைக்கு நம்ம கூட வந்து 2 சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரல் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் சேம் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன்ல இருந்து டேவிட் சாரும் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், முதல்ல இந்த மாதிரியான ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு ஒரு நாளை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? இது வந்து ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சிறப்பான நாள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக அற்புதகரமான நாள். என்னென்னா, இதே டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான் 1948ஆம் ஆண்டு
உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சர்வதேச மனித உரிமை ஆவணத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தாக்கல் பண்ணி அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த நாள். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான நாள். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் தான். எங்கே ஹியூமன் ரைட்ஸ் அதோட வேட்கை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரு பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஹியூமன் ரைட்ஸ் அப்படிலாம் என்னன்னு சொல்லுங்கள். இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மனிதனுமே வந்து அதில் வந்து ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மனிதர்களும், அதாவது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மேட் ஈக்குவல் அண்ட் ஃப்ரீ. அதாவது எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்குது. அந்த அடிப்படை ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு சில உரிமைகள் இருக்குது. பிறக்கும்போதே அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் வந்து இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த ஒரு தினம் வந்து ஒரு சிறப்பான ஒரு தினமாக மாறுது. ஏன்னா ஒரு உலகத்தில் இருக்க அனைவரும் சமம் அப்படின்றத எல்லாருமே ஒரு வரைமுறைக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு விஷயத்தை தான் இந்த மனித உரிமைக்கான பிரகடனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா வந்து இது வேர்ல்டு ஃபுல்லாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப நியாயமாகவும் இருக்குது, எல்லாருக்கும் தேவையான விஷயமாகவும் இருக்குது. இது வந்து மற்றவங்களுக்கு மறுத்துட்டா இது வந்து நம்மளுக்கும் ஒரு நாள் மறுக்கப்படலாம் அப்படிங்கிற ஆபத்தும் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் எல்லாருமே இதை ஏற்றிருக்காங்க. ஆனாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு இல்லையா? சீரியஸ், நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது தான் நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் அந்த ரூலை யார் மீறினாலுமே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது உலக அளவில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரூலாக அப்படி எடுத்து வச்சுருக்கும் போது அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் ஏற்கனவே குரல் சொன்ன மாதிரி பிறக்கும் போதே அவனுக்கு பல்வேறு சுதந்திரங்களோடு தான் பிறக்கிறான். அவன் பிறக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்குது. நல்ல காற்றை சுவாசிக்க முடியும், அவன் வந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம், அவனுக்கு விருப்பப்படி அவனுடைய துணையை தெரிஞ்செடுக்க முடியும், படிக்கிறதுக்கான உரிமை, இதெல்லாம் இயற்கையில் இருக்கக்கூடிய உரிமைகள். இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை வந்து தடுக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தடுக்கும்போது தான் அவனுடைய அந்த மனித உரிமை என்கின்ற பிரச்சனை வருது. அது ஏன் அந்த மாதிரி தடுக்கிறாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இதனால் பலர் பயனடைகிறாங்க. ஒருத்தனை அடிமைப்படுத்துவதன் மூலமாக தான் இன்னொருத்தனுக்கு வந்து சில வருமானங்கள் அதிகமாகுது, அவனால் ரொம்ப திருப்தியாக வாழ முடியுது. ஆனால் நம்முடைய உலகத்தில் வந்து எல்லாருமே திருப்தியாக இருக்கணும், எல்லாருமே சமமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சாசனத்தை வந்து போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷன் பிறக்கிறதே ஒரு உரிமை, அதை வந்து யாரும் தடுக்கக்கூடாது. இப்போ கருச்சிதைவு, கருக்கொலைவு நடத்துவதை கூட மனித உரிமை மீறலாக தான் பார்க்குறாங்க. பிறந்தவனும் நல்ல காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா பொல்யூஷன் வந்து அவனுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இயற்கை அவனுக்கு கொடுத்துருக்கு, அது இயற்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடியது. நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணீர் அவனுக்கு தேவைப்படுது, நல்ல வந்து கல்வி. அப்போ கல்வி மறுக்கப்பட்டால் மனித உரிமை மீறலாக பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கும் செல்வதற்கான உரிமை, சுதந்திரமாக தன்னுடைய ப்ரொஃபஷனை தானே தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமை, தன்னுடைய துணையை தானே தேடிக்கொள்வதற்கான உரிமை. இப்படிப்பட்ட உரிமைகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் ஏன் வந்து இது மறுக்கப்பட்டதுன்னா, இது மறுக்கப்படுவதன் மூலமாக அவர்களுக்கு பல அளவில் பயன் அடைகிறார்கள். இதில் வந்து கோடிக்கணக்கான பணம் வந்து இதில் புரளுது. ஒரு 10 பேர் அடிமையாக வச்சிருக்கிறதன் மூலமாக ஒருத்தன் வந்து சொகுசாக வாழ முடியுது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவனுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இது காலப்போக்கில் தொன்று வந்து பல்வேறு கருத்தியலாக இது வளர்ந்து இன்றைக்கு மனித உரிமை என்கின்ற அளவில் வந்து இது வந்து நிற்கிறது. இது வந்து என்னென்னா மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ஓகே, இந்த முதலாளித்துவம், இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறலுக்கு அப்புறமா வந்து நிறைய இடத்துல நிறைய டைம்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து தலை தூக்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு அதை தலை தூக்குச்சோ அதே நேரத்தில் வந்து அதை கீழே வந்து டெமாலிஷும் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பட் வந்து மனித உரிமையை காப்பாற்றுறது வந்து ஒருத்தருக்கு வந்து மனித உரிமை மீறப்பட்டால் அவரே அதை எடுத்து போராடணும். அப்போ தான் வந்து ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு தனி மனிதனோட உரிமையை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரும் போராடணுமா, இல்லை தனிப்பட்டவரோட யார்கிட்டயாவது அது பொறுப்பு அப்படின்னு கொடுத்துருவாங்களான்னு தெரியல இல்லையா? முதல்ல நம்ம ப்ராப்ளம்க்கு நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்குற கேள்வியும் இருக்குது. சரி, அதுக்கு தங்களுடைய பதில். நீங்கள் கேட்டது ஒரு சரியான ஒரு கேள்வி. இந்த மனித உரிமையை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொருத்தரும் இதுக்கான வேலையை செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் இதை வந்து புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த முதலாவது சரத்திலே, இந்த மனித உரிமைக்கான பிரகடனத்தில் முதலாவது சரத்திலேயே all human beings are made born equal and free அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதுலேயே சிக்கல் இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு வந்து சமமாக அப்படியே ஏற்றுக்கணும்னா நமக்கு சாதின்ற பிரச்சனை இருக்குது, மதம்ன்ற பிரச்சனை இருக்குது, அதை தாண்டி ஆண் பெண்ன்ற பாகுபாடு இருக்குது. இப்போது டேவிட் சார் பேசும்போது சொன்னாங்க இந்த கருச்சிதைவு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த முதல் சரத்திலேயே நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. அங்கேருந்து தொடங்கி இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களில் மனித உரிமைக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா,
இன்னைக்கு பல கட்டங்கள் இன்னைக்கு வளர்ச்சியை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆங்கிலத்தில் growth அப்படின்னு சொல்கிறோம். growth and development are both equal and there are some components. அதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. growthன்றது வளர்ச்சியை மாத்திரம் குறிக்குது, டெவலப்மெண்ட்றது மோர் இன்க்ளூசிவ். இதில் எல்லாருமே பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்னு பேசும்போது தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தொழிலாளர்களுடைய நிலை அப்படின்னா நிறைய நேரங்களில் அவங்களோட பிரச்சனைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனியனாக அவங்க ஃபார்ம் பண்ணுறது கூட இந்த யூடிஹெச்ஆர்லாம் அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. எல்லாரும் வந்து தொழிலாளர்களோட வளர்ச்சிக்காக யூனியன் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகளில் நிறைய கார்ப்பரேட்டில் வந்து அந்த கம்பெனிகள் இருக்கக்கூடிய 200 மீட்டர் தொலைவில் எந்த ஒரு கொடியோ இல்லை யூனியனோ ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற நிலைமையில போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தொழிலாளர்களுடைய யூனியன்றதை காட்டிலும் முதலாளிகளுடைய அசோசியேஷன் யூனியன்ஸ் வந்து இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். அதனால இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மனித உரிமைகளை கடைபிடிக்கணும்னா இதில் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பிரைவேட் என்டர்பிரைசஸ், தனியார் அமைப்புகள், அரசு, சட்டத்தை நிலைநாட்டுகின்ற நீதித்துறை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அலுவலர்கள், இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எல்லாருமே சேர்ந்து அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு சேர்ந்தாதான் இந்த மனித உரிமையை நம்ம எல்லாருக்கும் நிலைநிறுத்த முடியும். எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து போனோம்னா நம்ம எல்லாரும் அதற்கான அந்த நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து அதை நோக்கி போகணும். அதுதான் முதல் ஸ்டெப்பாக பார்க்குறோம். எல்லாமே ஒரே நாளில் நமக்கு மாறிடும், எல்லாருமே சமம்னு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது ஒரு ஐடியலிஸ்டிக் தாட்டாக இருக்கலாம். ஆனால் அதை நோக்கி நம்ம செல்லணும்னா நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனைகள் வந்து முதல் ஸ்டெப்பில் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணால் ஒரு நிற்காத பயணமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் உங்கள் ஆன்சர்லேருந்து இன்னொரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலகட்டத்தில் புரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதாவது தொழிலாளர்கள்லாம் எங்கே ஒன்றா சேர்ந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க முதலாளிங்க அப்படின்னு மட்டும் தெரியுது இல்லையா? ஆமாம், கேம்ஸ் மட்டும் ஒன்றா விளையாண்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. பட் ஸ்டில் இப்போ வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லை வந்து நம்ம நாட்டுக்கான அந்த தேசி லுக் இல்லை தேசி பர்செப்ஷன் இருக்கும். அப்படி நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னா அதில் ஒரு தமிழ் டச் இருக்கும். ஸோ இதே மாதிரியே இந்த மனித உரிமைகளோட பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்தியாவில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப அப்படியே மேலோக்கி நிற்கிது? இன்னொரு பக்கம் நம்ம தமிழகத்தில் முக்கியமாக இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமை தினமாக அறிவிக்கப்பட்டாலும் இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48வது ஆண்டில் தாக்கல் பண்ணப்பட்ட யூடிஹெச்ஆர் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் 50வது வருஷத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அதில் உள்ள ஷரத்துக்களில் அதிகமாக எடுத்திருக்கும். இந்த யூடிஹெச்ஆரில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஷரத்துக்களை தான் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிருக்கக்கூடிய எல்லா உரிமைகளுமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக நமக்கு கிடைக்கப்படுகின்ற எல்லா உரிமைகளுமே இதனுடைய மூலமாக இந்த யூடிஹெச்ஆர் இருக்குது. ஆகவே இது நம்முடைய நாட்டோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது. ஆனால் இந்த மனித உரிமை மீறல் வரும்போது சர்வதேச அளவில் எப்படி ஒரு எல்லா மனுஷனுக்கும் பசிக்குதோ, எல்லா மனுஷனுக்கும் கோபம் வருதோ, எல்லா மனுஷனுக்கும் சிரிக்கிறானோ, அதே மாதிரி இந்த விஷயங்கள் உலக அளவில் இருந்தால் கூட நம்முடைய நாடும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நம்முடைய நாட்டில் பல்வேறு மனித உரிமை மீறல் இருக்குது, சாதிய வன்கொடுமைகள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தை பெண் சிசுவதை இருக்குது, பெண் அடிமைத்தனம் இருக்கிறது. இதே மாதிரி பல வன்கொடுமைகள், பல்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்றைக்கி சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய, அதாவது நம்முடைய அரசாங்கம் வந்து நம்முடைய நாடை வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக எடுத்து செல்லக்கூடிய அந்த கட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சவாலாக பார்ப்பது என்னென்னா இந்த உழைப்பு சுரண்டல். மனிதனுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய அந்த உழைப்பு சுரண்டல் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷனுடைய ரிப்போர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா உலகம் முழுவதிலும் 3,60,00,000 மக்கள் வந்து கட்டாய தொழிலாளர்களாக அவருடைய அடிப்படை உரிமைகளை இழந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் 1,40,00,000 அதிகமான தொழிலாளர்கள் கொத்தடிமை தொழிலாளர்களாக இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 100ல் ஒரு மனுஷன் வந்து ஃபோர்ஸ் லேபர், அதாவது கட்டாயப்படுத்தப்பட்டு வேலை வாங்குகிறான். கிராமங்களில் பல்வேறு நகரங்களில் படிப்பறிவு இல்லாத ஏழை மக்களை வந்து கட்டாயப்படுத்தி வாங்குறான். இந்த பிரச்சனை மிக மிக முக்கியமான பிரச்சனை. அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற நாடு, ஆனால் இன்னும் சுதந்திரம் இல்லாமல் கடனுக்காக அந்த கடனை பெற்றுக்கொண்டு அந்த கடனை கொடுத்து தீர்க்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஒரு உரிமைகள் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல், நீங்கள் ஏற்கனவே கேட்டது மாதிரி என்னுடைய உரிமைகள் இது என்ன தெரிஞ்சு நானே போராடி உரிமைகளை பெற்றுக்கொள்வது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உரிமை என்னன்னே தெரியாமல் இன்னும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், ஏன்னா அவங்கள எஜுகேட் பண்ண முடியாது, அவங்கள வந்து மீட்பதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஆகவே உழைப்பு சுரண்டல் ஒரு மிகப்பெரிய சவால். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த கொத்தடிமை தொழில்முறை, ஃபோர்ஸ் லேபர், இது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது நம்முடைய நாட்டில்.
ஓகே. ஸோ பெண்கள் அப்படிங்கிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப வல்னரபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் நடைமுறை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சரியாக நடக்கிறதில்ல, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, எங்கே நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்மளோட இந்தியாவில் வந்து பெரும்பாலும் வந்து விவசாய தொழில் தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். விவசாயம் அதை சார்ந்த தொழில்களில் அதிகமாக நம்ம ஈடுபட்டிருக்கோம். 70% அப்படின்னு சொல்கிறாங்க அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர் செக்டர். ஸோ இந்த அமைப்பு சாரா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இரு பாலருமே வந்து சமமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கிராமத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு விவசாய பண்ணையில் வேலை செய்கிறவங்க ஒருத்தங்கிட்ட கேட்டிங்கன்னா ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி அப்படின்ற வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி இந்த கொத்தடிமை தொழில்முறையில் எங்களோட நேரடியான அனுபவத்தில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெண்கள் வந்து காலையிலேருந்து நீண்ட நேரம் வேலை செய்கிறதுன்றது ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும். இப்போ அன்றைக்கி அந்த கணவன் அவங்களோட குழந்தைகள் அவங்களையும் பராமரிக்கணும். அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் வந்து இவர்களுக்கு பாலியல் ரீதியான வன்முறையும் ஏற்படுது. அந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் மூலமாகவோ இல்லை அந்த முதலாளிகளோட அவர்களுடைய நண்பர்களான இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து வருது. ஸோ இவங்களுக்கு பல்வேறு பல்முனை தாக்குதல்களுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்து பழகியிருந்தா தான் நமக்கு எது இல்லை எது இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். பட் ஆனால் வந்து காலங்காலமாக நீங்கள் வந்து ஒரே பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் அது உங்களோட லைஃப் ஸ்டைலாகவே மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? நான் வேறு எதுலையுமே உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண விடுறதில்ல அப்படின்னு தான் அர்த்தம். ஆமாம். அப்போ உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாமல் தான் இருக்கும். ரைட் டு ஓட் அப்படிங்கிறதே அத்தந்தரவை சொல்லி 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 மைண்டில் பதிவு வைக்காமல் இன்னும் பல பேருக்கு இன்னும் நான் எதுக்கு ஓட் போடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. ஸோ இதானா வந்து பெரிய அளவில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் ரைட் அப்படின்னு வரும்போது இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஃபுல் டாபிக்ஸ் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பேச பேச வந்து ஒரு சாரார் மட்டும் தான் வந்து ரொம்ப வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஸோ எஜுகேஷன் வந்து ஒருத்தங்களை வந்து நாலேஜ் மட்டும் கொடுக்கல, ஒருத்தங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற தாட்டையும் உள்ள உருவாக்குது அப்படிங்கிறது அதுல இருந்து தெரியுதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இன்னைக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் டேல இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனிய வைப் இன்று. வெல்கம் பேக் அகெயின் ஹியூமன் ரைட்ஸ் டேல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது வருணன் ஆனது. இனியவை நிகழ்ச்சியில் புதிய FM ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் மிஷன்லேருந்து 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேச பேச ஒரு ஃபிலாசபிக்கலாக தான் என்னால் இதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரைட் ஹேண்ட் யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் வரும் இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் வரணும் அப்படின்னா வந்து எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுட்டு ஜாக் ஆஃப் ஆல் மாதிரி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சாதான் வந்து நம்மளும் நிறைய பேருக்கு போராட முடியும். இல்லை நம்மளுக்கே அது மீறப்படுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாளில் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புளுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால் அவங்க வந்து ரொம்ப பயந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் ரொம்ப வந்து நலிந்து போனவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் எப்படி அவங்களே வந்து தங்களுக்கு மீட்டுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் எழுந்து. ஆமாம், சீரியஸாக. அதாவது நமக்கு வந்து ஒரு 4-5 சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப கட்டுப்பாட்டிலே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வியும் வந்து ஒரே சாரா இல்லை ஒரே பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஜெனரலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புரிதலுக்காக இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம். குழந்தைங்க தான் வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன். அவங்க மூலமாக தான் நம்ம இந்தியாவோட எதிர்காலமே இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கான எஜுகேஷன் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சைல்டு லேபரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து தான் இருக்கும். பட் இந்த பாண்டட் லேபர்ஸில் சைல்டு அதாவது சில்ட்ரனும் இந்த லேடிஸும் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இது வந்து ஏற்கனவே நான் வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷனோட ரிப்போர்ட் சொன்னேன் இல்லையா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த கொத்தடிமை தொழில்முறைங்கிறது எப்படி ஒரு கொத்தடிமைக்குள்ளே அழகாக போயிடுறாங்க அப்படின்னா, இவங்க கிராமங்களில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாரையும் சொல்ல சிலவங்க வந்து தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கவங்கள அதிக லாபம் வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக அவங்களுக்கு சீப் லேபர் தேவைப்படுது. இந்த சீப் லேபருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஆட்களை அனுப்பி கிராமங்களில் இந்தியா ஃபுல்லாக வட மாநிலங்களில் கூட இல்லை தென் மாநிலங்களில் மாவட்டங்களில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்களில் போய் அங்கே வந்து தேவைகளோடு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 20,000 ரூபா தான் தேவைப்படுது இன்றைக்கி. இப்போ சில இடங்களில் கிராமங்களில் அந்த 20,000 ரூபா அந்த கல்யாணத்துக்காக இதை மாதிரிப்பட்ட நேரங்களில் தன்னுடைய பணபலத்தை உபயோகப்படுத்தி முன்பணனாக
முன்பணமாக அது அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20,000 ரூபா கொடுத்து நீ உன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்திக்கோ, ஆனால் இந்த 20,000 ரூபா என்ன பண்ணு எங்களுடைய கல்கோரியில் வந்து குடும்பமாக வந்து வேலை பார்த்து கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 20,000 ரூபாய் வாங்கிட்டு குடும்பமாக ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கல்கோரியில் வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, மீதி 4 பேர் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து குறைந்தபட்ச ஊதியத்தை எல்லா தொழிலுக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 160 ரூபாய் செங்கல் தொழிலாளர் வேலை பெறுற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா இவங்களுக்கு அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபான்னு ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது எப்படின்னா வாரத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா வாரத்துக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக வரும். ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா மீதி பணத்தை அந்த 20,000 ரூபா முன்பணம் கொடுத்தார் இல்லையா அதில் கழிக்கிறதுக்காக நான் முன்பணத்தில் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 20 ரூபா 30 ரூபா வச்சு இவங்களால குடும்பம் நடத்த முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ உடம்பு சரியில்லைனா திரும்ப ஒரு 500 ருபீஸ் வாங்குவாங்க, திரும்ப ஒரு அவசரத்துக்கு ஒரு 50 ரூபா வாங்குவாங்க. இதை எல்லாமே இந்த முன்பணத்தில் சேர்த்துட்டே போவாங்க. ஸோ என்ன ஆகும்னா ஒரு 2 வருஷம் தாண்டும் போது இந்த முன்பணம் என்பது 20,000 40,000 ரூபாய் மாறும். இப்படி 5 வருஷம் 10 வருஷம் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் வளர்ந்துரும், இந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கடன் ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இப்படி சேர்க்கறது வந்து திட்டம் போட்டு இவங்க பண்ணுறது தான். இப்படி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டினதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபானவனை என்ன பண்ணுவாங்கன்னா நீ போகிறேன்னா போ, இந்த 50,000 ரூபாய் திரும்ப தந்துட்டு போ, இல்லைன்னா நீ இங்கே தான் இருக்கணும். அவனுக்கும் சட்டம் தெரியாது, நம்முடைய நாட்டினுடைய சட்டங்கள் அவனுக்கு சரியா தெரியும். அவன் என்ன நினைப்பான், கடன் வாங்கியிருக்கோம் நம்ம இங்கே தான் இருக்கணும் போல இருக்குது, கடன் வாங்கியிருந்தா அங்கே தான் வேலை பண்ணணும் போல இருக்குது. அவன் என்ன சொல்லுவான், நீ வெளியே போனோன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான் அப்படின்னு கூட பலரை ஏமாற்றி அங்கேயே தங்க இருந்து பல தலைமுறைகளாக நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு செங்கல் சூழலில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து 10 வருஷத்தில் 10 வயசு ஆகும்போது அதுக்கு மனநிலை எப்படி இருக்கும், அந்த செங்கல் சூழத்தை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டான், எங்கேயும் போக முடியாது, திருவிழாக்களுக்கு போக முடியாது, சொந்தக்காரங்களை பார்க்க முடியாது, எங்கே போனாலும். இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப துயரமான சம்பவம். என்னென்னா இது மாதிரி தான் முன்பணம் வாங்கிட்டு வந்தவங்க திருவிழாவுக்கு ஏதோ சாவுக்காக போகணுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைய வந்து நீங்கள் செக்யூரிட்டிக்காக வச்சுட்டு போங்கன்னு சொல்லி ஒரு சின்ன வயசு குழந்தைய வந்து செக்யூரிட்டியாக வச்சுட்டு போனதில் அந்த குழந்தை காலையில் எழும்பி ஏதோ வெளியே ஏதோ போகும்போது லைன் கம்பி, அதாவது இவங்க வெளியே தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங் வச்சுருந்துருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்கில் வந்து அதனுடைய கைப்பட்டு அது இறந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தி அவங்க நாங்கள் வச்சுருக்காங்க. இந்த மக்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பல வகைகளில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க, இவங்களை வந்து மீட்டு கொண்டு வாருங்க, இவங்களுடைய கடன்களை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட அந்த அளவுக்கு வேகமாக இன்றைக்கு செயல்பாடுகள் இல்லை. இப்படிப்பட்ட அந்த கொத்தடிமை முறைங்களை மாட்டி கோடிக்கணக்கான மக்கள், அதாவது 1,40,00,000 என்று வாக்ஃப்ரீ ஃபவுண்டேஷன் சொன்னாலும் கூட அதையும் தாண்டி அதிகமான மக்கள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மோட்டார் ரொம்ப நாளாக ஓடலை அப்படின்னு சொல்கிறதோட அதை சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் ஓடும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதை நம்ம செயல்படுத்தணும், நம்மளுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். என்னதான் ரைட்ஸு சட்டம் எல்லாமே இருந்தால் கூட நம்மளுக்கு அது தெரிஞ்சால் தான் அது வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பேசிக்காக ஹியூமன் ரைட்ஸ் மேலே விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் ஒரு திருமணம் நடப்பெறுதுன்னா எத்தனை பெண்களுக்கு வந்து அவர்களோட துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம குடும்பத்திலே தான் ஆரம்பிக்கணும். நம்ம விழிப்புணர்வுன்னு பேசும்பொழுது மனித உரிமைக்கான விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய சொந்த குடும்பங்கள்லேருந்து ஆரம்பித்தாதான் நமக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படிக்க வைக்கிறாங்க, அவங்கள எம்பவர் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களே வந்து என்னதான் படித்தாங்களோ அதை மறக்கவும் வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நிறைய நேரங்களில் வந்து கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு குடும்பத்திலேயே வந்து 3 பெண்கள் 2 ஆண்கள் இருந்தாங்கன்னா கல்வி வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆண்களுக்கு வந்து இது மாதிரியான சலுகைகள் வந்து குடும்பத்திலேயே வழங்குறாங்க. ஸோ இதுலேயே ஒரு பாரபட்சம் இருக்கும் பொழுது நம்ம சமுதாயம்ன்ற பெரிய அளவில் பேசும் பொழுது இந்த மாதிரியான சின்ன குடும்பங்களை சேர்ந்தது தான் நம்மளோட சமுதாயம். ஸோ ஒவ்வொரு குடும்பத்திற்கான விழிப்புணர்வு தேவை. ஒவ்வொரு தனி மனிதனும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து மனித உரிமைன்னு பேசும் பொழுது அனைத்து தரப்பட்ட மக்களையும் சேர்த்து தான் நம்ம பேசணும். அதில் நம்மளோட குடும்பங்களும் சாரும் நம்மளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, இப்போ வந்து நம்ம மனித உரிமை வந்து நிறைய இடத்துல மீறப்படுது. அதில் ஒரு சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து நம்மளை வந்து மீறி நடக்குதா அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மனித உரிமை மீறப்படும் இடங்களில் நம்மளோட சமுதாயம் நம்மளோட இந்தியாவில் அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்தியாங்கிறது ஒரு அழகான அமைப்பு, ஒரு அழகான தேசம். ஆனால் நம்முடைய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து
நம்முடைய பல்வேறு விதமான வரலாற்றோடு தொடர்புள்ள இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பல வரலாற்று காலங்களே பலர் வந்து படையெடுத்து அந்த வரலாறு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஜாதி அமைப்புகள் இதே போன்ற மனித உரிமைகள் பெண்ணடிமைத்தனம் இதெல்லாம் வேரூன்றி இருக்குது. இதை ஒரு நாளில் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். இந்தியாவை வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான நாடு. இன்னொரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பேலையும் கல்கத்தாலையும் இந்த பெண்களை வந்து கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தொழில் வச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா தான் உண்மையான இந்தியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அலங்கோலமாக இருக்குன்னு தெரியும். என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து அந்த கிராமங்களில் முன்பணம் கொடுத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக கொண்டு வந்து உள்ளால் அடைச்சிடுறாங்க. ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை அங்கே போய் பார்க்க முடியுது. அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் பாருங்கள், சிவகாசி போன்ற இடங்களில் குழந்தைகள் கைகளெல்லாம் வந்து அந்த மருந்து கறி மருந்துன்னுவாங்களே அந்த மருந்து பட்டு எவ்வளோ சேதாரமாக இருக்குது. ஒரு தலைமுறையை பாலடிக்கக்கூடிய அளவில் இருக்குது. செங்கல் சூளைகளில் போய் பாருங்கள், கல்கோரிகளை போய் பாருங்கள். இப்படி அடைபட்டு கிடக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அது இன்னொரு இந்தியாவாக இருக்கிறது. ஆனால் இதற்கு தண்டனை என்று வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டில் அழகான சட்டங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இது வந்து மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அழகான சட்டங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் 2013ஆம் ஆண்டு இந்தியன் பீனல் கோடை திருத்தி என்ன பண்ணாங்கன்னா 370 அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வந்து, அதாவது மனித வணிகத்தில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா இதை போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா இந்த 370 புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான சட்டங்கள் இருக்கிறது என்பது மாற்று கருத்தே கிடையாது. நல்ல சட்டங்கள் இருக்குது நம்முடைய நாட்டில். ஆனால் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இந்த சட்டங்களை வந்து வழக்காக்கி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அதுக்கு சாட்சி விசாரணை எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பர்டிசம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இன்னைக்கு காலப்போக்கில் தான் வரும். பார்த்திங்கன்னா இது நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது கொலை கேஸ் இந்த மாதிரிப்பட்ட வழக்குகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட புதிய வழக்குகள், ஹியூமன் டிராஃபிக்கிங், பாண்டட் லேபர், இது மாதிரிப்பட்ட வழக்குகளை பார்க்கும்போது இதற்கு விசாரணை நடத்துவதற்கு தனி ஸ்கில் தேவைப்படுது. இது ட்ரையல் நடத்துறதுக்கு தனி ஸ்கில் தேவைப்படுது. இந்த தனி ஸ்கில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்படவில்லை. இன்னும் சரியான இப்போ இந்த ஹியூமன் டிராஃபிக்கில் எப்படி எஃப்ஐஆர் போடணும், ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்துச்சுன்னா என்னென்ன ஆவணங்களை தாக்கல் பண்ணணும், எப்படி வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், எப்படி ட்ரையல் நடத்தணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து இல்லாத ஒரு குறை இருக்குது. அதனால தான் தண்டனைகள் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூட்டல் தான் ஆகிறாங்க அதிகமான. ஏன்னா நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் நடக்கலைன்னு சொல்ல நீதிமன்றமே சொல்லுது. இந்த குற்றத்தை வந்து ப்ராசிக்யூஷன் நிரூபிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பர்டைஸ் வந்து இல்லாத காரணம் தான். அது வந்து வரும் பட்சத்தில் தான் அந்த தண்டனைகள் வந்து அதிகமாகப்படப்படும். அதற்கான முயற்சிகளும் ரொம்ப தேவை. அரசாங்கம் வெறும் சட்டத்தை போடுவது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த சட்டத்தை குறித்த விழிப்புணர்வு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த சட்டத்துக்கு இறுதியில் தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவு வரையிலான அந்த ஒரு திட்டத்தை வந்து வெகுவாக வகுத்தால் தான் இதில் வந்து தண்டனைகள் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பேசின பல விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வருது. ஒன்றும் நம்ம நார்மலாக ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு வந்து அந்த லெக் ஸ்பேஸ் வந்து இவ்வளோண்டு கொடுத்துருக்காங்கன்னு அது இவ்வளோண்டு இருக்கும்போது தான் நமக்கு கால் நீட்ட முடியல, அது முடியல, இது முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் நமக்கு தெரியும். ஸோ வந்து நார்மலாக வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் முடியுமே தவிர அதுக்கப்புறம் அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் இல்லாத மாதிரியும் நமக்கு ஏதோ கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காம போன மாதிரியும் ஒரு பெருமையான அப்படி ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நான் இதை படிக்கணும், எனக்கு இந்த வேலை தான் வேணும், நான் வெளியில் போகணும், என் அம்மா அப்பா பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களே வந்து அடிப்படையாக வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ் மீறுது அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் அவங்கவுங்களுக்கே இருந்தாகணும்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த டாபிக் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருந்தாலும் நிறைய நாட்கள் பேசியிருந்தாலும் இன்னைக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஹியூமனிட்டி அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினைவு கொண்டிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது நீங்கள் ஒரு ஒர்க்காக செய்யல, நீங்கள் வந்து டே டு டே வந்து இதை பற்றி தான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து மனித உரிமை மீறப்பட்டிருக்கும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து அதை மீறிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். ஆனந்தி, பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக மழை பெய்யுது நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கணக்கெடுப்பாங்களே, அந்த இடம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? செரப்புஞ்சி தானே? அதிகமாக விண்ட் எங்கே அடிக்கும் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மைண்டில் தான் அடிக்கும் அதிகமாக விண்டு. அப்படியா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது நான் வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டேன். நத்திங் பட் விண்ட் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, இருக்கிறதுல நிலை இல்லாமல் ஆடிட்டே இருக்க ஒரு இடம் எதுனா வந்து வேர்ல்டுலேயே அதிகமாக ஆடிட்டே இருக்க ஒரு நிலையே இல்லாத ஒரு இடம் விண்டி பிளேஸ்னா அது
நம்ம மைண்ட் தானே. அதனால தான் சும்மா அப்படியே வந்து ஒரு ஃபிலாசபி விட்டேன். ஓகே, காத்தடிச்சாலே கவுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. பட் இந்த விண்டை பத்தி நான் ஏன் வந்து இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசேந்திரன் சார் இருக்காரு, இன்னைக்கு அவர் விண்டை பத்தி ஃபீல் பண்ண போறாரு. ஓகே, விண்ட் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே பிடிச்சிட்டாரா அவர்? காத்தே பிடிச்ச அரசேந்திரன் சார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயா, இன்னைக்கு வந்து நான் என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, இப்போ நம்ம நிற்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஏத்தா மாதிரி நல்ல மெல்லிய தென்றல் வீசுது இல்லையா, இது வந்து விண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த விண்ட் அப்படிங்கிற ஒரு சொல்லை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. இந்த WIND விண்ட், இந்த விண்டு VIND விண்டு அப்படின்னும் நார்வே மொழியில் ஸ்வீடிஷ் மொழியிலலாம் அந்த சொல் இருக்குதுமா. அந்த விண்டு என்பது தான் விண்டோவில் இருக்குது. விண்டோ ஓகுனா கண்ணு. காற்று வருகிற வழியை கண் போல் ஆர்டிஸ்டாக அழகாக செய்தாங்க. அதனால் அதுக்கு விண்டோக், அது திரிஞ்சு தான் விண்டோ என்று வந்தது. அந்த விண்டோவிலையும் விண்டு இருக்கிறது. வென்டிலேட்டர், வென்டிலேஷன், இது VEN விண்ட், வென்டிலேஷன், இதுவும் எல்லாம் ஒரே சொல் தான். தமிழில் விண்டுனா காற்று, விண்டுனா காற்று தமிழில். அந்த வில் என்ற ஒரு வேர்லேருந்து வந்தது இந்த விண்டு. விண்டு என்ற காற்றை குறிக்கிற தமிழ்ச்சொல். நம்முடைய அகராதிகளில் பழைய மரபுகளில் விண்டு என்ற சொல் காற்றை குறிக்கிறது. இந்த வில் என்ற சொல்லுக்கு ஃப்ளோ, அதாவது வீசுதல்னு பொருள். ப்ளோன்னு சொல்கிறது. வீசுதல், அது ஒரு இடத்துல இருக்காது, அது வீசிக்கொண்டே இருக்கும். காற்று வீசுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த விண்டான் அப்படின்னா சொல்கிறது, உள்ளேருந்து வெளிப்படுத்துறது. அதான் விண்டான், விளம்பினான். இந்த மொள்ளுறது, தண்ணியை மொள்ளுறது மொண்டான். கொள் என்பது கொள் கொண்டான். அதுபோல் வில் என்ற சொல் விரிதல், பரவுதல் என்ற பொருளில் தோன்றியது. அதுதான் விண்டு என்று காற்றை குறித்தது. அந்த விண்டு தான் அந்த வென்டிலேஷன், இது எல்லாம் இந்த விண்டு என்றது. விண்டு வருகிற வழி, விண்டு ஓக், விண்டோ. தமிழையும் இந்த விண்டோவுக்கு நல்ல பழைய தமிழ் பெயர் ஜன்னல்ங்கிறது போர்த்துகீசிய சொல், அது தமிழ் இல்லை. அதுக்கு நல்ல தமிழ் சொல் காலதர். கால் என்றால் காற்று, காலுதல் என்றாலும் இயங்குவது. இந்த உறுப்புக்கு கால் என்று ஏன் பெயர் என்றால் இயங்குவதால, காலுதலால் இது கால். காலத்துக்கும் கால்னு பேர். ஒரு கால் நான் வருவேன் அப்படின்னா ஒரு காலம்னு பொருள், ஒரு நேரம். அந்த காலுதல் என்று காலத்துக்கு ஏன் கால்னு பேருனா இயங்குவதால. அதர்னா வழி, காற்று வருகிற வழி கால் அதர். விண்டு வருகிற கண் போன்ற வழி விண்டோக்கு. தமிழிலேயும் மான்கண் காலதர் என்று சிலப்பதிகாரத்தில் சங்க இலக்கியத்தில் எழுதுறாங்க. மானின் கண் போல் அந்த காற்று வருகிற வழியை அழகாக செய்திருந்தார்கள். கண் போல பல கண்களாக செய்ததால் பலகணின்னு பேரு. அதுதான் விண்டு ஓகு. இந்த விண்டு என்ற சொல் விண்டோவில் இருக்குது, வென்டிலேஷன்ல இருக்கிறது. இதெல்லாம் இந்த விரிதல், பரவுதல் என்ற மூலப்பொருள்ல இந்த வில் என்பதிலிருந்து உருவான தமிழ் சொல் விண்டு. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. விண்டோக் அப்படிங்கிறது வென்டிலேட்டர், வென்டிலேஷன், விண்டு, இப்படி போகுது. அந்த பரவுதல், அதாவது காற்று வரக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது. காற்று ஒரு இடத்துல இருக்காது, திறந்தா அது ஓட்டி போயிட்டு இருக்கும். காலுதலால காற்று, கால்து காற்று நானது. அந்த விண்டு என்றாலும் பரவுதல்னு பொருள். அதுதான் இந்த விண்டு, வென்டிலேஷன், வென்டிலேட்டர் எல்லாத்துலயும் இருக்குது. முக்கியமா விண்டு அப்படிங்கறதே ஒரு தமிழ் சொல் தான். நிஜமாவே ஐயா இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தேன் ஜன்னல் அப்படிங்கறது தமிழ் சொல், இதுதான் கரெக்டான ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காலதர் அப்படிங்கிற ஒரு அழகான சொல் இருக்கு. ஜன்னல் அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் மொழியிலேருந்து வந்த ஒரு சொல் அப்படின்னு கூடுதல் தகவல் சொன்னீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. பாத்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் பத்தி சொல்ல போறேன் நான். இந்த வெப்சைட் வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சம்பந்தமான வெப்சைட் தான். அந்த வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அதோட பேர் வந்து HRLN.org
HRLN.org. ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் HRLN அப்படின்னு போட்டிருக்காங்க. HRLN.org அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து சட்டத்தை பற்றி சுத்தமாக தெரியலையோ, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற கூட கீழே வர சட்டத்தை பற்றி சுத்தமாக தெரியலையோ அவங்களுக்குலாம் நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்கறதுக்காக சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்புறம் கலெக்டிவான லாயர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு நெட்வொர்க்காக இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் போய் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து லாஸ் யார் நிறையா தெரிஞ்சுக்கணும், லாஸ்லாம் யாருக்குமே நிறையா தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் ரொம்ப சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது, இதை போய் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், சீரியஸாக இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தங்க சொன்னீங்க தெரியுமா? ஸோ வந்து யார் மேலாம் அந்த லாஸ் இருக்கோ அவங்கெல்லாம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால. ஸோ நமக்காக ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி யார் இதை மீறாங்களோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இதை யாரா சீக்கிரமாக படிச்சிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து தான் ஆகணும். நாங்கள் திருப்பி அந்த வெப்சைட் பேர் சொல்ல போகிறோம். HRLN.org. ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் HRLN.org. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட் பக்கம் போகும்போது என்ன பண்ணணும்? உடனே நம்ம ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து அவங்க கிட்டே கேட்கணும். கண்டிப்பாக வந்து டெய்லி உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இவங்க வந்து முத்து பேராக இருக்கட்டும், இல்லை சௌமியா பேராக இருக்கட்டும், இல்லை நம்ம பேர் போட்டு வந்து கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் கூட வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சு அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னைக்கும் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் பேசின விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, நாங்கள் தான் விட்டுருக்கோமா இல்லை ஏதாவது விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்குமா, எல்லா சஜஷன்ஸும் பாராட்டுகளும் மறக்காம நீங்கள் வந்து அனுப்பணும். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. ஆமாம், அல்லது கீழே தெரிய டோல் ஃப்ரீ நம்பருக்கு எங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்லலாம். சுட சுட ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது கீழே இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கைப்பட எழுதி உங்களோட கடிதத்தையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்படி ஆளாளுக்கு உட்காந்துட்டே இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தங்க எஞ்சி போகணும் இல்லையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து எஞ்சி போகிறோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனி அவை என்று வாருன் அண்ட் ஆனந்தி.